இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிமை டிவி நேயர்களையும் இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்க அவளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த தியானத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய மகத்துவத்தையும் அதனால் நமக்கு வரக்கூடிய பலன்களையும் ஆராயும்படியாக தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வேதம் கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, வசனம் என்று கர்த்தருடைய வார்த்தை அநேக வார்த்தைகளால் நம்முடைய வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்திலே வாசிக்கிறபடி இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனால் எழுதப்பட்ட புஸ்தகம் அல்ல, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனிதனுக்காக எழுதப்பட்ட, அதுவும் தேவ ஆவியினாலே எழுதப்பட்ட ஒரே புத்தகம் இந்த தேவனுடைய வார்த்தையாகிய, தேவனுடைய வசனமாகிய இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகம் அநேக நேரங்களிலே இந்த வேத புத்தகத்தினுடைய மகத்துவத்தையும் அதனுடைய மேன்மையையும் குறித்து நாம் தியானித்திருப்போம். ஆனால் இது நான் வாசிக்கிறதுபடி குறைவற்றதாக இருக்கிறது, ஒரு குறைவற்ற ஒரு செல்வமாக இருக்கிறது. அல்ல இது ஒரு குறைவற்ற செல்வமாக இருக்கிறபடியால் எத்தனை முறை இதை தெரிந்தாலும், இதை தியானித்தாலும், அதை ஆராய்ந்தாலும் நமக்கு பலன் உண்டு. இந்த நாட்களில், நம்முடைய இந்த சமீப நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த வேதத்தை தியானிக்கிறது மக்களிடையே அல்லது வாலிபர்களிடையே குறைந்து கொண்டே வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம் ஒரு சில வேத பாடங்களை நம்ம வாசித்து தியானிக்க கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்படி இராதபடி இந்த வேதத்தின் மகத்துவத்தை அறிந்து அதை நாம் தியானிக்கும் பொழுது மிகுந்த பலன் உண்டு. இந்த வேத புஸ்தகம், இந்த வேதனுடைய வார்த்தை என்பது எப்படிப்பட்டது என்று எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் ஏதாவது உலகத்திலே ஒரு பொருளை நாம் வாங்கும் பொழுது, அல்லது ஒரு மெஷினையோ அல்லது ஒரு எந்திரத்தையோ நாம் வாங்கும்போது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வழிகாட்டி, வழிமுறைகளை செயல்முறைகளை காட்டக்கூடிய ஒரு புஸ்தகத்தை நாம் பெறுவோம். அது ஒரு சின்ன வேலை செய்யாவிட்டால் அதை எப்படி சரி செய்வது, அந்த எந்த பார்ட்டுகளை எப்படி பார்ப்பது என்று பயன்படுத்துவது என்கிற ஒரு வழிமுறைக்கான புஸ்தகம் அதில் கொடுக்கப்பட்டிருப்பதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் நம்மை படைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து கடைசி பரியந்தம் வாழ்ந்து அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு சேரத்தக்கதான வழிகளை நமக்கு எழுதி தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டிருப்பதுதான் அவருடைய தேவனுடைய வார்த்தைகள். நாம் வாசிக்க கிட்ட அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் பொழுது ஆதியிலே இந்த வார்த்தை தான் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ இந்த வேதாகமம், இந்த வேத புஸ்தகம், இந்த வேத வசனம் என்பது தேவனை குறிக்கிறது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அந்த தேவனிடத்தில் என்னென்ன குணாதிசயங்கள் உண்டோ, என்னென்ன மேன்மைகள், மகத்துவங்கள், மகிமை உண்டோ அத்தனையும் இந்த தேவனுடைய வார்த்தைக்கும் உண்டு. அப்பொழுது அந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் நேசிக்கும் பொழுது, அதை வாஞ்சிக்கும் பொழுது நாம் அநேக காரியங்களிலே நாம் ஜெயம் கொள்ள முடியும். அப்படி என்றால் தேவன் ஜீவன் உள்ளவர், அவருடைய வார்த்தையும் ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஏதோ புஸ்தகங்களை வாசிக்கிறது போலோ, ஏதோ கோட்பாடுகளை அல்லது குறிக்கோள்களை நம்ம வாசிக்கிறது போலோ இதை வாசிக்காதபடி இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இது தேவனால் கொடுக்கப்பட்டது. தேவன் பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய வார்த்தையும் பரிசுத்தம் உள்ளது. தேவன் இரக்கம் உள்ளவர், அவருடைய வார்த்தையும் இரக்கம் உள்ளது. தேவன் சர்வ ஞானி, அவருடைய வார்த்தை
வார்த்தையும் ஞானம் உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஜீவன் என்கும்போது தேவன் பரிசுத்தர், தேவன் இரக்கம் நிறைந்தவர், தேவன் கிருபை நிறைந்தவர், அவர் நீதி உள்ளவர், அவருடைய வார்த்தைகளும் நீதி உள்ளவைகள், அதில் ஒரு எழுத்தாகிலும் தவறானதாக கொடுக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தினுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், அதை வாசித்து நாம் பலன் பெற முடியும். ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது நம்ம அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கிறோம். பேதுரு, கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, அவங்க இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யுமா, இருதயத்தை அதாவது ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது, உணர்வடைய செய்கிறது. பாவத்தில் இருந்து நாம் செல்லக்கூடிய வழி தவறான வழியாக இருந்தால் அதை உணர்வடைய செய்து நம்மை உணர்வூட்டுகிறதாக ஆக்கிறது. அதான் சொல்லுகிறது, உன்னுடைய இருதயத்தினுடைய நினைவுகளையும் அதனுடைய யோசனைகளையும் வகை இருக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. எத்தனையோ வல்லமை, சர்வ வல்லமை, வியாதிகளை நிற்க வல்லமை, பிசாசுகளை துரத்த வல்லமை, ஜெயங்கொள்ள வல்லமை, பயங்களை நீக்குகிற வல்லமை என்று அவருடைய வார்த்தைகளிலே வல்லமை உள்ளது. ஜீவன் உள்ளதாயும் அவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்திலும் கருக்குள்ளதாயும் தன்னுடைய அவனுடைய இருதயத்தின் யோசனைகளை வகையறுக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மிடத்தில் கிரியை செய்ய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் 100, 60, 30 பலன் தருகிறது. எப்படி எனில், வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை வாசித்து அதை நேசித்து அதை விசுவாசித்து அதை உணர்வடையும் பொழுதுதான் நம்ம அதற்குண்டான பலனை நாம் அடைய முடியும். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போன்றவர்கள் அந்த வசனத்தை வாசிக்கிறார்கள், அந்த வசனத்தை கேட்டு அதை உணர்வடைந்து அதை விசுவாசிக்கும் பொழுது அவர்களுக்குள் பலன் செய்கிறது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் இந்த வேத வசனம் நமக்கு என்ன நன்மை செய்கிறது, அதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன, அதை எப்படி வாசிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஏவினபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த வார்த்தையின் மகத்துவத்தை இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 23:29, என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலவும் இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய வார்த்தை அக்கினியை போல. இந்த நாட்களில் அநேக பேரை நான் பார்க்க முடியுது, இந்த செல்போன்களிலே சில ஆலோசனைகள் அறிவுரைகளை பார்க்கும் பொழுது யாருடைய போதனைகள் பொன்மொழிகள் என்று நான் போடுவதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது, அவருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் மண்குகையில் 7 தரம் உருக்கி அந்த புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒத்தான சொற்களாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய வசனத்தையோ அவருடைய வார்த்தைகளையோ நாம் வாசித்து அதை நேசித்து தியானிக்கும் பொழுது அநேக நன்மைகளையும் அவருடைய ரட்சிப்பையும் நாம் பெற முடியும் என்பது உறுதி. அந்த கிருபைகளை தேவன் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மேன்மையை மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும், அதை நேசிக்கவும், அதை வாசிக்கவும், அதை தியானிக்கவும் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் ஜெயமுள்ளவர்களாய் வாழவும் அப்பா நீ கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை வாசிக்க ஆண்டவரே எங்களுக்கு உணர்வையும் பரிசுத்தாவியானுடைய பலனையும் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த தியானத்தை தேவரீர் ஆசீர்வதித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே வேத வசனத்தின் மேலே ஒரு வாஞ்சையும் தாகத்தையும் தேவநீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே.